ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சகித் எஸ்கே. நான் உங்கள் கோகிலா. இந்த விளாக்ல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு லாங் ட்ராவல் போக போகிறோம். நீங்கள் அதை தான் வந்து இந்த விளாக்ல பார்க்க போகிறீங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இன்ட்ரோ விளாக் எடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் எங்களால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் போயிட்டு லேட் ஆயிடுச்சு வரத்துக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வந்து கரெக்டாக வேற வந்துருச்சு. நாங்கள் வந்து கிளாம்பாக்கம்ல தான் வந்து பஸ் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு விஜயகாந்த் மண்டபம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கேப் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே கேப்ல பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு கிளாம்பாக்கத்தில் இருக்க பஸ்ஸில் வந்து எங்களை ஏற்றிட்டு போவாங்க. அதனால தான் வந்து இன்ட்ரோ விளாக் வந்து எடுக்க முடியல. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து திருச்செந்தூர் தான் போக போகிறோம். ஏன்னா வந்து எங்கள் சகீத்துக்கு வந்து நாங்கள் அங்கே தான் வந்து மொட்டை அடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால ஃபஸ்ட்டு மொட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலில் எடுத்துட்டோம். இப்போ ரெண்டாவது மொட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் வந்து சகீத்துக்கு ரெண்டாவது மொட்டை போட போகிறோம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருச்செந்தூர் கிளம்பிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையோட நைட் வியூ. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மண்டபத்துலேருந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக 2 மந்த்துக்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னை டு திருச்செந்தூருக்கு வந்து ஸ்லீப்பரில் பஸ் புக் பண்ணியிருந்தேன். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்றைக்கு வந்து கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா மதியானம் 3 மணிக்கு ட்ராவல்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு, சார் உங்கள் பஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, நீங்கள் வேறு பஸ்ஸு புக் பண்ணிடுங்க, நான் வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 மாதம் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் 4 டேஸ் முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் வேறு பஸ் நான் டக்குன்னு புக் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ட்ராவல்ஸ் புக் பண்ணிட்டேன். நம்மளுக்கு எமர்ஜென்சி ஒரு சூப்பராக ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று கிடச்சிது. கேன்சல் ஆன பஸ்ஸை விட இப்போ நான் 2வது புக் பண்ண பஸ் எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பாய் சொல்லிடு, பாய் சொல்லு, பாய். நேற்று ராத்திரி 8 மணிக்கு பஸ் ஏறினாங்க. இன்னைக்கு காலையில 8 மணி ஆச்சுன்னா இறங்கல. இப்பதான் தூத்துக்குடி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். திருச்செந்தூர் போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ? இன்னையோட லாஸ்ட்டுங்க. இன்னும் ரொம்ப நாள் ஆகும் இது மாதிரி பண்றதுக்கு. என்னடா அப்படின்னு பாக்குறீங்களா? சஸ்பென்ஸ். வெயிட் அண்ட் வாட்ச். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இது என்னன்னு தெரியுதுங்களா மக்களே? என்னென்ன நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் மக்களே உப்பளம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டு திருச்செந்தூர் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உப்பளம் தான். எல்லா பக்கமும் நிறையா போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உப்பளத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆளுங்க ஒர்க் பண்ணுறது, உப்பெல்லாம் ரெடி பண்ணுறது எல்லாமே இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி பாத்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள். தண்ணி இது பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வெயிலில் ஃபுல்லாக அப்படியே காய விட்டுறாங்க. அது அப்படியே கொஞ்சம் அதில் ஏதோ சம்திங் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே தண்ணி ட்ரையாக அப்படியே உப்பாக மாறிடுது. என் கோயிலில் உப்பளத்தை ஃபஸ்ட் டைமாக பார்க்கறதுனால பயங்கர எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. அப்படியே அங்கே பாரு இங்கே பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. எங்கள் சகித்து மொட்டை அடிக்க போகிறோன்ற கவலையில் படுத்துருக்காரு. அது சொன்னோன்னே தெரிஞ்சிட்டாரு, அழகு மயிலி. ஏன்னா எங்கள் சகித்து ஒரு அழகு மயிலி. இதுதான் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு. பாருங்கள் பார்க்குறது லுக்கு வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார வந்துட்டோம். இது வந்து எந்தெந்த வழியில் எப்படி போகிறது என்னன்னு சொல்லிட்டு ரூட்டு காட்டியிருக்காங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து காரு 2 வீலர் போகிறோம்னா அந்த வழியாக போய்க்கலாம். இது ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள் வழி பாருங்கள், வெளியே சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, புதுசாக இருக்குங்க. வேற எங்கேயும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக திருச்செந்தூர் வந்திருக்கோம். அதனால இதெல்லாம் பார்க்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு புது இடத்துக்கு போகும்போது நம்ம மனசில் அப்படியே பட்டாம்பூச்சியாக பறக்கும்ல, அது மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்குலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தூண்டிகை விநாயகர். அதனால ஃபஸ்ட்டு தூண்டிகை விநாயகரை நம்ம சாமி கும்பிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்றத நாங்கள் அதுக்கு முன்னாடியே வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தோம். அதனால ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, எங்கள் மாமனார்லாம் வந்திருந்தாங்க. சரி அவங்களையும் கூட்டிகிட்டு நம்ம வந்து மொத்தமாக போய் மொட்டை அடிச்சுட்டு கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நாங்கள் வந்து இப்போ அவங்களெல்லாம் தேடி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ மொட்டை அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வணக்கம் மணிஷே, என்ன பண்றீங்க? யாருக்கு? யாரு மடியில உட்கார வச்சு? ஆமா, எங்க மணிஷ் ஒரு தாய் மாமனா, அதனால மொட்டை அடிக்க போறோம் நாங்க. எங்க அம்மா எங்க ஜெயஸ்ரீலாம் வந்திருக்காங்க. அவர் எங்க மனோஜ் வந்திருக்காங்க. அப்புறம் எங்க மாமனார் வந்திருக்காங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. அப்புறம் நான் வந்திருக்கேன். அவ்வளவுதாங்க. இப்ப வந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போறோம். இங்க பாருங்க, இது கீழே போட்டிருக்காங்க.
இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா முடி வந்து காணிக்க தாங்க போட்டிருக்காங்க. மொட்டை அடிச்சவங்களாம் இங்க கொண்டு வந்து முடி வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு இன்னைக்கு இது வந்து இன்னைக்கு மட்டும் வந்த மொட்டை. இப்ப பாத்தீங்கன்னா டைம் 10 மணி தான் ஆகுது. காலையில இருந்து 10 மணிக்குள்ள அடிச்ச மொட்டை இதெல்லாம். இங்க பாருங்க, இதுதான் வந்து மொட்டை அடிக்கிற இடம். மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ தான் போல இருக்கு. ஆனா டோக்கன் மட்டும் வாங்கணும். இங்க பாருங்க, இவங்கதான் எங்க சகித்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொட்டை போட போறாங்க. அப்புறம் மொட்டை சகித் ஆயிருவாங்க. சகித்து பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. ஓகே. இது வந்து எங்க மனோஜ். அப்புறம் இவங்கதான் எங்க அம்மா. இங்க பாருங்க, முடி காணிக்கைக்கு வந்து டோக்கன் எல்லாம் எதுவும் கிடையாது. ஃப்ரீ தான். நம்ம ஃப்ரீயாவே அடிச்சுக்கலாம் மொட்டை. அதே மாதிரி இந்த ரூம் பாத்தீங்கன்னா வந்து 10 ரூபா சார்ஜ். நீங்க 10 ரூபா வந்து குடுத்துட்டு உங்க லக்கேஜ் எல்லாம் வந்து இங்க நீங்க வச்சுக்கலாம். சேஃபா இருக்கும். எங்க சகீத்துக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக உட்கார வச்சோம். உட்காந்த உடனே தலையில தண்ணி தெளிச்சாங்க. தண்ணி தெளிச்ச உடனே எங்க சகீத்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை அடிக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க சகீத்து சமத்தா இருப்பாங்க, அழுவவே மாட்டாங்க. ஆனா இந்த தடவை வந்து அவ்வளோ அழுதுட்டாங்க. என்னன்னே தெரியல, ஒரு வேளை வளர்ந்துட்டாங்களா, அதனால அப்படி ஆயிட்டாங்களாட்டுக்கு. அவ்வளவுதான், எங்க சகீத்துக்கு மொட்டை அடிச்சு முடிச்சிட்டாங்க. எங்க மனோஜும் எந்திரிச்சிட்டாங்க. இப்ப வந்து எங்க சதீஷ்க்கு மொட்டை அடிக்க போறாங்க. தலையில தண்ணியை தெளிச்சு மொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நானும் எங்க சகீத்தும் எங்க அம்மாவும் போயிட்டு எங்க சகீத்துக்கு வந்து குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கா, அதனால வந்து நம்ம பக்கத்திலேயே மொட்டை அடிச்சுட்டு அங்க பக்கத்திலேயே போயிட்டு குளிச்சுக்கலாம். சகித்து எப்படி அழுதுட்டு இருந்தாங்க, இப்ப வந்து சந்தனம் பூசிட்டு சிரிக்கிறாங்க எங்க சகித்து. ஹாய் சொல்லி சகித்து. பாய் 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 சொல்லு. பாய் இங்க பார்த்து சொல்லணும். என் மொட்டை இந்த பக்கம் பார்த்து சொல்லணும். அங்க அம்மா பாரு, அம்மா பாரு சொல்லு. இங்க பாருங்க, எங்க சகித்துக்கு புது ட்ரெஸ். எங்க சகித்து இப்ப புது ட்ரெஸ் போட போறாங்க. காசு கையில வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறாரு இந்த காசை வேற. இவரை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இவர் வந்து யூடியூபர். சகித் எஸ்கேவோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் இவரு. ஹலோ பார்ட்னர், ஹாய் சொல்லுங்க. சகித், இதுதான் எங்க சகித்தோட ஃபுல் காஸ்டியூம். பாருங்க எங்க சகித் எப்படி இருக்காருன்னு. ஏய் சகித், எங்க போறீங்க? ஹலோ மொட்டை பாஸ், மொட்டை பாஸ் எங்க போறீங்க? மொட்டை பாஸ் மொட்டை அடிக்கங்குள்ளே ஒரு வழியா அழுன்னு அழுவுதுட்டாரு. அவங்க சித்திக்கு காசு தராரு. காசு கீழே போட்டாரு. சகித் பா பாய் சொல்லிரு. பாய். பாய். 3 பேத்துக்கு மொட்டை அடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பீச்சுக்கு போயிட்டு சும்மா கால் மட்டும் நினைச்சிட்டு நாளைக்கு நேரில் போயிட்டு குளிக்க போறோம். அதான் நீங்க பார்க்க போறீங்க. இங்க வந்து பீச்ல கடையெல்லாம் வச்சிருக்காங்க. பாருங்க கடை எப்படி இருக்குன்னு. எல்லாரும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. வெயில்ல நடக்க வேற முடியலங்க. ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு கடையில கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. சும்மா விலையை மட்டும் கேட்டுட்டு வச்சுட்டு வந்துடுறாங்க. இது ஒண்ணு சொல்லிக்கிறாங்க, போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நேரா போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ரைட் எடுக்க போறோம். என்ன எங்க அம்மா வச்சிருக்கு. இங்க பாருங்க, கோயில் கோபுரம் தெரியுதா? கோயில் கிட்ட தான் பண்ண இருங்க போறோம். கோயில் கிட்ட நெருங்க போறோம். நாங்க வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து, சாரி லெஃப்டா ரைட்டான்னு தெரியல, வேற ரைட் எடுத்து பாருங்க. பீச் வரப்போகுது. இங்க பாருங்க, எல்லாரும் பீச் பாக்குறீங்க. எல்லாரும் எப்படி வருது தெரியுதுங்களா பீச்? இப்ப போய் பீச்ல குளிச்சுட்டு, குளிக்கல ஆல்ரெடி குளிச்சிட்டோம், அதனால வந்து கால் மட்டும் நினைச்சிட்டு இங்க பாருங்க மக்களே, கோயில் வந்து இங்கதான் இருக்குது. தெரியுதுங்களா? இதுதான் கோயில், திருச்செந்தூர் கோயில். இது ஜூம் பண்றேன். இது வந்து கோயிலு பாருங்க. அதுக்கு முன்னாடி பீச், எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. பீச்ல எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் மூவர் சமாதி. தெரியுதா? இதுதான் பாத்தீங்கன்னா மூவர் சமாதி.
பின்னாடிதான் பீச் இருக்கு. ஆனா ரொம்ப பொடி சுடுது வேற, நடக்கவே முடியலங்க. பொடி சுடுது தெரியுதுங்களா? பீச் தெரியுதா? கோயில் பக்கத்துலயே பீச் இருக்கு. நம்ம வந்து பீச்ல குளிச்சுட்டு அடுத்து கோயிலுக்கு போறோம். வாங்க போலாம். இருக்கு அப்படின்ட்டு பாருங்க ஜாலியா மேல போடுங்க மேல. திருச்செந்தூர் வந்திருக்காங்க, நாங்க மொட்டை அடிச்சிருக்கோம். இப்படி திருச்செந்தூர் வந்திருக்கோம். செருப்பு வச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் வந்து திருச்செந்தூர் ரீச் ஆயிட்டாங்க. நாங்கள் இங்கே வரத்துக்கே பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. அதனால ஒரு 2-2.5 மணி நேரமாக எங்கள் பசங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கடலில் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. எங்க சகித்து பாத்தீங்கன்னா தண்ணிய பார்த்து பயந்துட்டாரு. ஆனா இப்ப எங்க சகித்து வந்து கால் மட்டும் நினைக்க வராது. கால் மட்டும் நினைச்சுடு. இங்க பாருங்க அலை எப்படி வருது பாருங்க. அலை வருது தெரியுதுங்களா? உப்பு தண்ணி கருத்துருங்களா? அப்படியே கால் போதும் போதும். பாருங்க இவங்க 2 பேரும் இவங்க தொல்லை தாங்க முடியலங்க. காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் 2 மணி நேரமா தண்ணியில தான் இருந்தாங்க. இப்ப திரும்பவும் வந்து தண்ணி குறன்றாங்க. இங்க பாருங்க அலை எப்படி வருதுன்னு தெரியுதா? அலை தெரியுதா? ஆனா ஜாலியா இருக்குங்க. இங்க பாருங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முத்து எடுத்துட்டு இருக்காங்க உள்ள, தெரியுதுங்களா? அந்த ஒரு பிங்க் கலர் ஷர்ட் இது வேஷ்டி போட்டிருக்காருல அவரு, ஏதோ ஒரு கேமராவா அது என்னன்னு தெரியல, அது என்னமோ கட்டிட்டு முத்து எடுக்கிறாங்க உள்ள இருந்து. பாருங்க எவ்வளவு பக்த கொடிகள் இங்கதான் வந்து குளிப்பாங்க. கோயில் அங்க இருக்குல்ல, அதனால எல்லாரும் இங்க வந்து குளிப்பாங்க. இந்த பக்கம் பாருங்க எல்லாரும் இருக்காங்க. காலையில நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப மதியம் ஆகவும் எல்லாரும் போயிட்டாங்க. இந்த கோயில இருந்து கொஞ்ச தூரத்துலதான் பாத்தீங்கன்னா கடல் இருக்கு. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கிணறு இருக்கு, அது நாளி கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த கிணத்துல பாத்தீங்கன்னா அந்த கடல்ல இருக்க தண்ணி உப்பா இருக்கும், அந்த கிணத்துல இருக்க தண்ணி உப்பாவே இருக்காது, குடிக்கிற தண்ணி மாதிரியே இருக்குங்க. அதுதான் வந்து இந்த முருகனோட மகிமை. ஏன்னா பக்கத்துல இருக்க பீச் தண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு உப்பு கறிக்காது. ஆனா இதுல இங்க இருக்க நாளி கிணத்துல இருக்க தண்ணி பாத்தீங்கன்னா உப்பே கறிக்காது. அதுதான் வந்து இந்த முருகனோட மகிமை. நாங்க இப்ப இந்த கிணறு காட்டுறோம். வந்துங்க எல்லாரும் நாளி கிணத்துக்கு வந்து போறாங்க. சரி போங்க போங்க. ஒரு முருகனுடைய அப்பா முன்னாடியே உட்காந்துருக்காரு. ஒரு தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம நாளி கிணறுல போயிட்டு குளிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நாளி கிணறு குளிக்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா க்யூ மாதிரி இருக்குது. க்யூவில் வந்து நின்றுட்டுருக்கோம். இது பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தர மட்டத்துலேருந்து ஒரு 20 அடி 30 அடி அந்த அடி பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ள மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிட்டே போவோம் கிணத்துக்குள்ளே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். நாளி கிணறு புனித தீர்த்தம்னு போட்டிருக்கு பாருங்கள். சோப்பு ஷாம்பு மற்றும் மற்ற இதெல்லாம் குளிக்கிற ப்ராடக்ட் எதுவுமே வந்து உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு பள்ள மாதிரி போயிட்டே இருக்குது பாருங்கள். பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. ஆனால் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உப்பு கறிக்காது. நல்ல தண்ணி மாதிரி இருக்கும். சுற்றி எங்கே தண்ணி குடித்தாலும் பார்த்தீங்கன்னா இது பண்ணாலும் வந்து ரொம்ப உப்பாக இருக்கும். இது அந்தளவு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் கீழே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா. கீழே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தொட்டி மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக தொட்டி இல்லை, கிணறு. அந்த கிணத்துலேருந்து தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் தண்ணி மோண்டு வெளியே ஊற்றினாலும் பாரு, நான் குளிக்கிறேன். இது எவ்வளோ தான் தண்ணி மோண்டு வெளியே ஊற்றினாலும் பார்த்தீங்கன்னா குறையாது. அல்ல குறையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இது தாங்க. பாருங்கள் நான் தொட்டி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே குளிச்சுட்டு இருக்காங்க. இவர் தான் எங்கள் அப்பா குளிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள் அந்த தொட்டி தெரியுதுங்களா? நாங்கள் எல்லாருமே நாளி கிணறுல குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே போக வந்து ரெடி ஆகிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம தூண்டிகை விநாயகருக்கு போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்து தான் நம்ம வந்து முருகன் கோயிலுக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து நம்ம தூண்டிகை விநாயகரை தான் தரிசிக்க போகிறோம். இப்போ நம்ம தூண்டிகை விநாயகர் சன்னதிக்கு வந்துட்டோம். அந்த விநாயகர் கோயிலில் வந்து அவங்களுக்கான திருஷ்டியை கழித்து அங்கே வந்து தேங்காய் உடைப்பாங்க. தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறமே தான் வந்து அவங்க வந்து கோயிலுக்குள்ளேயே போக ஆரம்பிப்பாங்க.
பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் கடை இருக்கும். அதனால நம்ம அங்கே பக்கத்தில் இருக்க தேங்காய் கடையில் போயிட்டு தேங்காய் வந்து வாங்கிக்கிறோம். எங்களுக்கு ஒரு தேங்காய் வாங்கிக்கிட்டோம், அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு தேங்காய் வாங்கிக்கிட்டோம். தேங்காய் வாங்கிக்கிட்டு அப்புறம் அங்கே இருக்க கடைக்காரர்கிட்டயே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுக்கிட்டோம். அவர் பார்த்திங்கன்னா எல்லாமே சொன்னாங்க, என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அப்புறம் அந்த சூடம் எப்படி சுற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு. நாங்களும் அதை கேட்டுட்டு அது மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி விநாயகருக்கு நாம் ஏதாவது அபிஷேகம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் இது நம்ம வந்து இந்த கடையிலலாம் வாங்கி கொடுக்கலாம். பன்னீர் இருக்குது, துளசி மாலை இருக்குது, தேங்காய் பழ அபிஷேகம் கொடுக்கறதுனா கூட நம்ம வந்து விநாயகருக்கு கொடுக்கலாம். நாங்கள் வந்து விளக்கேற்ற வந்திருக்கோம். விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு சூடம் வச்சு நம்ம வந்து திருஷ்டி கழிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். விளக்கேற்றி முடித்தோடனே நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காயில் சூடம் வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். திருஷ்டி சுற்றிட்டு அந்த தேங்காய் உடைக்கிற இடத்துல தேங்காவை உடைச்சி விட்டுறோம். அதுதான் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கான இடம். பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இதில் நம்ம வந்து தேங்காய் உடைச்சி விட்டுக்கலாம். அடுத்து எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து திருஷ்டி கழிச்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு திருஷ்டி கழித்து நாங்களும் அதே மாதிரி வந்து தேங்காய் உடைச்சிட்டு அடுத்து கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நம்ம விநாயகரை தரிசிக்கிறதுக்காக வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது விநாயகர் கோயில். இந்த வியூல இருந்து பார்க்கறதுக்கு தேங்காய் உடைக்கிற இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. விநாயகர் கோயிலில் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து முருகன் கோயிலில் சாமி கும்பிடுறதுக்காக மொட்டை அடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால வந்து தேங்காய் பழ அபிஷேகம் கொடுத்துட்டு மாலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து பூவும் வாங்கிட்டு இருக்கோம். மாலை பூ எல்லாமே வந்து சாமிக்காக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க. சரி அன்னதானம் நாம் சாப்பிட்டு அடுத்து கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்றதுனால அன்னதானம் கொடுக்குற இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இது அன்னதானத்துக்கு போகிற இடமும் இதுதான். பொது தரிசனத்துக்கு இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். அன்னதானம் கொடுக்குற இடத்துக்கு நாம் இப்போ வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியும் 3 நேரமும் அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இலவசமாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கஷ்டம் இல்லை, நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தானே சாப்பாடு கிடைக்குது, அதனால நம்ம வெயிட் பண்ணியும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நாங்களும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு நாங்கள் க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் க்யூவில் அப்படியே வளைச்சி போயிட்டே இருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் அப்போ நாங்கள் போகிறோங்களா கொஞ்ச நேரம் ஒரு 50 பேர் 100-200 பேர் அந்த மாதிரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறது ஒரு 1/4 ஹவர் 20 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த ஷிஃப்ட் அந்த மாதிரி க்யூ ஃபுல்லாக வளைஞ்சு போயிட்டே இருக்குது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்யாண சாப்பாடு மாதிரி போடுறாங்க. ஜன்னல் வழியாக பார்த்தோம், பார்க்கும்போது தெரிஞ்சது தலைவாழை இலை போட்டு சாப்பாடு கூட்டு பொரியல் அந்த மாதிரி வகையாக போட்டுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. இருங்க நான் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கலே தெரியும் இலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் அந்த சைடு கொஞ்சம் தள்ளி அந்த சைடு ஜன்னல் வழியாக பார்த்தோம். அந்த ஜன்னல்லே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலை போட்டு சாப்பாடு சாதம் குழம்பு கூட்டு பொரியல் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. லெஃப்ட் சைடு கியூ வழியாக வந்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கியூ வழியாக வந்துட்டு இருந்தேன். அங்கே அந்த லெஃப்ட் சைடில் அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2-3 லைன் மாதிரி போகிறது மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அங்கேயும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அங்கிட்டும் மறுபடியும் ஒரு 4-5 லைன் போக மாட்டேக்கு. எங்கள் சைடில் பாருங்கள் அந்த சேர் மாதிரி போட்டிருக்காங்க. நடந்து வரவங்களுக்கு இந்த கால் வலிச்சுன்னா அந்த சேரில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம். அடுத்து கியூ மூவ் ஆகும்போது நம்ம வந்து எந்திரிச்சு அது கூடவே நடக்க ஆரம்பிச்சிடலாம். இது பாருங்கள் உள்ளே எவ்வளோ பேர், எப்படி 200 பேர் கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை கொஞ்சம் சாப்பிட முடியும், அவ்வளோ பெரிய இடமா இருக்குது. உள்ளே சாப்பாடு பரிமாறுறவங்க க்ளீன் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சலிக்காமல் அழகாக பொறுமையாக சூப்பராக பரிமாறுறாங்க. ஃபஸ்ட்டு பந்தியில் எந்தளவுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோடு பண்ணுறாங்களோ அதே மாதிரி எல்லா பந்திக்கும் சலிக்காமல் பண்ணுறாங்க. சர்வீஸும் சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கல்யாண பந்தியில் கூட அந்தளவுக்கு விழுந்து கவனிப்பாங்களா என்னன்ட்டு சொல்ல முடியாது. அதை விட சூப்பராக பார்த்திங்கன்னா சர்வீஸ் செம்மையாக இருக்குது. நல்லா வந்து விழுந்து கவனிக்கிறாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் பார்த்திங்கன்னா டோக்கன் செக் பண்ணுறாங்க. அது வந்து இன்றைக்கி டோக்கன் தானா நேற்று டோக்கனா என்ன ஏதுங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு உள்ள வர்றாங்க. இந்த சைடு கியூ பாருங்களேன், நாங்கள் இங்கிட்ட ஆல்ரெடி 2 லைன் வந்துட்டோம். 2 லைன் வந்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரிஜினல் கியூவே தெரியுது. இது இன்னும் எவ்வளோ நேரம் போகுமோ என்னவோ தெரியல. இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா 5-6 லைனுக்கு மேலே இருக்குது. போயிட்டு வளைஞ்சு வருது. ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கும். வரவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்ட்டு குறை சொல்லாத அளவுக்கு சாப்பாடு ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்காங்க. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய கியூவாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உள்ளே போக போகிறோம். எங்கள் சகித் பார்த்தீங்கன்னா டயர்டில் ரொம்ப தூங்கிட்டாங்க. பாதி வழி வரும்போது ஜாலியாக விளையாண்டுட்டு தான் வந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் போக எங்கள் சகித் பார்த்தீங்கன்னா
தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இப்போ அன்னதானத்துக்கு டோக்கன் வந்து அந்த அண்ணாட்ட கொடுத்துட்டு உள்ளே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்த உடனே ஒரு எல்லாருக்குமே இலை போட்டாங்க. இலை போட்டதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்க சாப்பிட போறோம். நீங்க பாருங்க நாங்க எப்படி சாப்பிடுறோம், நீங்க பாருங்க. தக்காளி சட்னி எல்லாருக்கும் வச்சதுக்கு அப்புறம் அப்பளம் வச்சுட்டே போயிட்டு இருந்தாங்க. எங்க சகீத்துக்கும் சேர்த்து நான் 2 அப்பளம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணிருந்தாங்க, அது வச்சிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க அப்பளம் சாப்பிடுறீங்களா, எல்லாருக்கும் கொடுங்க. அப்பாவுக்கு அப்பளம். சரி நம்மளும் அப்படித்தானே வெளியே நின்றுட்டு இருந்தோம். அப்பாவுக்கு அப்பளம். அப்பா கூட அப்பாவுக்கு அப்பா கூட அப்பா தர மாட்டியா? எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனியா டம்ளர் வச்சு தண்ணி ஊத்துறாங்க. அதே மாதிரி பாயசத்துக்கும் தனித்தனியா கப் வச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டா கிளீனா பண்ணிருக்காங்க. நம்ம வந்து எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டா பண்றாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பெரிய டபரால பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவாங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே டைம் தான் சாப்பாடு போடுவாங்க. ஆனா அந்த ஒரு டைம் போடுற சாப்பாடே வந்து நம்மளால சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பாடு போடுவாங்க. பாருங்களேன் எவ்வளோ சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குழம்பும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துடும். குழம்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவே குழம்பும் ஊற்றுவாங்க. இந்த சாப்பிட்டாவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு தோணும். ஏன்னா திரும்பி மறுசோறு வாங்கவே மனசு வராது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தாராளமாகவே போடுவாங்க. இப்போ பாருங்க கூடவே பாயாசம் ஊற்றுறாங்க. இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க ஊற்றுனாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. குடிக்க இன்னும் குடிச்சிட்டே இருக்கணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப பாயாசம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் எங்கள் சகித்து தான் இந்த பாயாசம் குடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து உட்காந்து சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு தான் இடம் இருக்குது. சாப்பாடு நானும் சாப்பிட்டு எங்கள் சகித்துக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டோம். நாங்கள் அன்னதானம் முடிச்சிட்டோம். இப்போ பொது தரிசனம் வழியா நாங்கள் வந்து உள்ள போக போறோம் கோயிலுக்குள்ள மொபைல் அலௌட் இல்லை, அதனால நாங்கள் வெளியே வச்சுட்டு போக போறோம். கோயிலுக்குள்ள போயிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். டான்சர் இங்க பாரு செப்பல் எடுக்க வேண்டாம், இரு நீ டான்ஸ் ஆடு. டான்சர் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் வழியா ஒரு 4:30 மணி மாதிரி நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போனோம். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் கும்பல் அதிகமாக இல்லை. அதனால நாங்கள் சீக்கிரமாகவே சாமியை தரிசனம் பண்ணிட்டு கோயிலிருந்து வெளியே வந்துட்டோம். கோயிலிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பன்னீர் இலை விபூதி வாங்கிட்டு வந்தோம். இந்த விபூதி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொடிய நோயையும் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கோயில்ல இருந்து வெளியே வந்துட்டோம். உண்மையாவே இந்த முருகன் கோயிலுக்கு போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் எங்க இருந்து வருதுன்னே தெரியலங்க. ஆனா சூப்பரா இருந்தது. அப்புறமே பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபோன் லாக்கர்லேருந்து ஃபோனும் வாங்கினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்புகிற பக்கம்லாம் மயில் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் முன்னாடி நின்று நாங்கள் ஒரு வீடியோவும் அப்புறமே வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த கோயிலுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு எங்களுக்கு. வந்து நாங்க தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டோம். டைம் பாத்தீங்கன்னா இப்ப 6 மணி ஆயிடுச்சு. நாங்க வீட்டுக்கு போக போறோம். எல்லாரும் மறக்காம எங்க வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எப்பவுமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இங்க பாருங்க, இப்ப நாங்க வந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். சென்னை ரீச் ஆயிட்டோம். ஆனா எங்க சகீத் பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காருன்னு. பாவம் எங்க சகீத் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. ஏன்னா நேத்து போட்ட ஆட்டம். இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு மெட்ரோ வந்து வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எங்க சகித் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. டான்ஸ் பிளே